வண்ணாரப்பேட்டை பாத்தீங்கன்னா ஃபேமஸான ஷாப்புக்கு தான் நம்ம வந்திருக்கோம். என்னோட சிக்னேச்சரை சொல்லிடுறேன். கண்டிப்பா. ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு SMCP. இதோட சிக்னேச்சர் இன்ஸ்டாகிராம்ல பார்த்தா தெரிஞ்சிருக்கும். மூர்த்தி ஷாப் அப்படின்னு சொன்னா போதும், எல்லாருமே சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஒரு பழமையான ஷாப் அப்படின்னு சொல்லலாம். 30 இயர்ஸா இந்த பிசினஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. என்கிட்ட ஃபுல் மேனிகின் போனீங்கன்னா ஒரு பெட்டரான குவாலிட்டி போனீங்கன்னா 28 ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். 15,000 வரை லேடிஸ்க்கு வச்சிருக்கேன். மக்களே நல்லா உஷாரா பார்த்து வாங்குங்க. ஏன் சொல்றேன்னா நிறைய பேர் வந்து போட்டோல காட்டுறது வந்து ஒண்ணா இருக்கும், வரசாருக்கு வேற மாதிரி இருக்கும். நிறைய பேர் என்கிட்டயே சொல்லுவாங்க, ப்ரோ நான் வெளியில பார்த்தேன் ப்ரோ இதே மாதிரி தான் இருந்தது, ஆனா வரும்போது பாத்தீங்கன்னா குவாலிட்டி நிறைய வந்து வித்தியாசங்கள் இருக்கு. நிறைய பேருக்கு தெரியாது. என்னோட சரக்கு நாங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறது தெளிவா இருந்தாலும் மட்டும் என்கிட்ட நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். என்னோட செல்ல பிள்ளை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இதெல்லாம் நான் சைனால இருந்து இம்போர்ட் பண்றேன். மெட்டல் லாம்ப்ஸ் வரும். சோ நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் லாம்ப்ஸ் தான் வரும். பாருங்க எல்லா கிட்ஸ்லயுமே பாருங்க மெட்டல் லாம்ப்ஸ் தான் வரும். பாத்தீங்களா, இதுதான் அந்த குவாலிட்டி. இது எப்படி இந்த குவாலிட்டி சொல்றேன்னா, இது ரொட்டேட்டபிள். சோ ஹெட் ரிமூவபிள். சில ப்ராடக்ட்ல ஹெட் ரிமூவ் பண்ண முடியும். சோ மார்க்கெட்ல நிறைய பேர் காட்டுறது இந்த போட்டோ காட்டுவாங்க, கொடுக்குறது இந்த போட்டோவா இருக்கும். சோ அந்த மாதிரி நாங்க பண்ண மாட்டோம். நிறைய பேருக்கு நான் லோ குவாலிட்டி சஜஸ்ட் பண்றது கிடையாது. பாத்தீங்கன்னா இது வந்து PP பிளாஸ்டிக். இது பாத்தீங்கன்னா ABS அன்பாலிஷ் சைனால இருந்து நான் இம்போர்ட் பண்றேன். சோ இதோட ஃபியூச்சர்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வெள்ளையா இருக்கு பொம்மை, அதே பொம்மை தான் ப்ரோ அப்படின்றீங்க. இது ABS. இந்த சைடு இருக்குது ஃபைபர் கிளாஸ். சோ வெரைட்டி வந்து உங்களுக்கு பார்க்கும்போது தெரியாது, ஏன்னா நீங்க இந்த ஃபீல்ட்ல கிடையாது. சோ நீங்க அப்படியே பிளைண்டா பாப்பீங்க, ஐயோ இதே பொம்மை தானே ப்ரோ, அதே பொம்மை தான் உங்களுக்கு தெரியும். ஆனா எங்களுக்கு தான் தெரியும் இது நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா வண்ணாரப்பேட்டை பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃபேமஸான ஷாப்புக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஸ்ரீ முருகன் கட் பீஸ் அந்த ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். சோ இது வந்து மூர்த்தி ஷாப் அப்படின்னு சொன்னா போதும், எல்லாருமே சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஒரு பழமையான ஷாப் அப்படின்னு சொல்லலாம். 30 இயர்ஸா இந்த பிசினஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இருக்கிறது பாத்தீங்கன்னா மேனிக்யூன் செக்ஷன்ல இருக்கும். சோ மேனிக்யூன் செக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஆஃப் பாடி அதெல்லாம் பாத்தீங்கன்னா 1500ல இருந்து இங்க ஸ்டார்ட் ஆகுது. அதுவே ஃபுல் பாடி அப்படின்னா 2800ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. மென்ஸ், கிட்ஸ், உமன்ஸ் எல்லாத்துக்குமே நம்மளுக்கு மேனிக்யூன்ஸ் வந்து இங்க அவைலபிளா இருக்கு. நிறைய பாத்தீங்கன்னா இம்போர்ட்டட் மேனிக்யூன்ஸ் நிறையவே இருக்கு. குவாலிட்டி வந்து சூப்பரா இருக்கு. இதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அது நான் உங்களுக்கு வீடியோல தெளிவா சொல்றேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹோல்சேல் ரீட்டைல் ரெண்டுமே பண்ணிட்டு இருக்காங்க. ஆன்லைன் டெலிவரியும் நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு. இப்போ வீடியோல போயிட்டு மேனிக்யூன்ஸ்ல என்னென்ன வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க, என்னென்ன பிரைசஸ்ல வச்சிருக்காங்க டீடைலா பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஹாய் ப்ரோ, வணக்கம். வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எஸ் ப்ரோ, நல்லா இருக்கேன். சொல்லுங்க ப்ரோ, உங்க ஷாப் நேம் சொல்லிட்டு உங்க ஷாப்போட லொகேஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட சிக்னேச்சரை சொல்லிடுறேன். கண்டிப்பா. ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு SMCP. இதோட சிக்னேச்சர் இன்ஸ்டாகிராம்ல பார்த்தா தெரிஞ்சிருக்கும். சோ இது பாத்தீங்கன்னா நம்ம வந்து மேனிக்யூனோட செக்ஷன். இது மேனிக்யூன்ல கடல் மாதிரி சரக்கு வச்சிருக்கேன். உங்களுக்கு நீங்க எல்லாமே டீடைலா சொல்ல போறேன். ஓகே. சோ ஸ்டார்டிங் பிரைஸ் என்ன ப்ரோ உங்ககிட்ட? என்கிட்ட ஃபுல் மேனிக்யூன் போனீங்கன்னா ஒரு பெட்டரான குவாலிட்டி போனீங்கன்னா 28 ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். 15,000 வரை லேடிஸ்க்கு வச்சிருக்கேன். லேடிஸ். அதே ஆஃப் டைப்ல போனீங்கன்னா 1500ல இருந்து 8800 வரை வச்சிருக்கேன். அதே ஜென்ஸுக்கு போனீங்கன்னா 4-5 பிரீமியம் குவாலிட்டில இருந்து டில் 11,500 வரை வச்சிருக்கேன். அதே கிட்ஸுக்கு போனீங்கன்னா 1250 ல இருந்து டில் 8,800 வரை வச்சிருக்கேன். அப்ப எல்லாத்துக்குமே இருக்கு. மென்ஸ் நிறைய இருக்கு, எல்லாமே இருக்கு. குவாலிட்டி எப்படி இருக்கும் ப்ரோ? குவாலிட்டி நான் நிறைய ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா ஓனாவே இம்போர்ட் பண்றேன். நம்ம கஸ்டமருக்கு எல்லாருக்குமே தெரியும் குவாலிட்டியை பத்தி. ரெண்டாவது நாங்களே வந்து பாத்தீங்கன்னா பிரீமியமான குவாலிட்டி, டிரான்ஸ்போர்ட்ல உடையாத குவாலிட்டியா இருந்தா தான் டிரான்ஸ்போர்ட்ல சஜஸ்ட் பண்ணுவோம். ரெண்டாவது கஸ்டமருக்கு என்ன தேவை ஃபர்ஸ்ட் கேட்டுட்டு அவங்களை அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கான குவாலிட்டிஸ் சஜஸ்ட் பண்ணுவோம். அவங்க இதுதான் வேணும்னு சொன்னாலும் எடுத்து கொடுத்துருவோம். இல்ல நம்ம குவாலிட்டி அவங்க சஜஸ்ட் பண்ற குவாலிட்டி ஓகேன்னு சொன்னாலும். அதே மாதிரி நிறைய பேர் ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு நாங்க எப்பயுமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் போட்டோ 360 டிகிரி வீடியோ கால் பண்ணி ப்ராடக்ட் டிஸ்பேச் பண்றது காட்டுறோம். பேக்கிங்கோட போட்டோஸும் எல்லாமே கிளியரா கஸ்டமருக்கு அனுப்புறோம். அதனால நிறைய கஸ்டமர் இருக்காங்க. ஓகே ஓகே. அந்த கொரியர் மூலமா போறது எல்லாமே ரொம்ப சேஃபா போய் ரீச் ஆகும். நாங்க வந்து ப்ராடக்ட் கொடுக்குறவங்க பாத்தீங்கன்னா நல்ல சேஃப்டியா போகக்கூடிய ப்ராடக்ட் தான் சஜஸ்ட் பண்றோம். ஓகே. லோக்கல் சென்னையில இருக்கவங்க ஷாப்புக்கு வர சொல்லிடுறோம். ஓகே. வெளியூர்ல ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து பண்றவங்களுக்கு நான் இம்போர்ட் பண்ற குவாலிட்டி மட்டும் தான் மோஸ்ட்லி சஜஸ்ட் பண்றேன். ஃபைபர் கிளாஸ் சஜஸ்ட் பண்றது இல்ல. நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஃபைபர் தான் உடையாது அப்படின்னுவாங்க. ஃபைபர் கண்டிப்பாக டிரான்ஸ்போர்ட்ல இர்ரெகுலரா போச்சுன்னா கண்டிப்பா உடையறது வாய்ப்பு இருக்கு. பிளாஸ்டிக்கும் உடையாதுன்னு சொல்ல முடியாது, உடையது வாய்ப்பு இருக்கு, டென்ட் ஆகலாம். சோ சேஃப்டி ஸ்டாண்டர்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிளாஸ்டிக் வந்து கொஞ்சம் நல்லா சேஃப்டியா போகும். சரி ப்ரோ, என்னென்ன இருக்கு பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா பொட்டிக் சம்பந்தப்பட்ட மேனிக்யூன்ஸ். ஓகே. சும்மா ஒரு 4 தான் போட்டிருக்கேன். இதுல நிறைய கலெக்ஷன்ஸ், கலர்ஸ் எல்லாமே கிடைக்கும். இது பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லிருப்பேன் ஃபங்கி ஹெட். இப்ப இருக்க பிள்ளைங்க எல்லாம் இதான் லைக் பண்ணுவாங்க. அது மாதிரி நிறைய ஃபங்கி ஹெட்ஸ் இருக்கு. பாத்தீங்கன்னா மார்ஷ்மெல்லோ இன்னைக்கு ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. பியூட்டிஃபுல்லான ப்ராடக்ட். இது நம்ம சொந்தமா இம்போர்ட் பண்றோம் சைனால இருந்து. சோ இதெல்லாமே பியூட்டிஃபுல். இது வந்து பாத்தீங்கன்னா இது பெயிண்டிங் கிடையாது. நிறைய பேர் இது பெயிண்ட் நினைச்சுக்கிறாங்க. இட்ஸ் எலக்ட்ரோபிளேட்டட் டிஃபரண்ட் டெக்னிக். அது உங்களுக்கு வந்து டிப்பிங் மாதிரி பண்ணி எடுப்பாங்க. சோ மெட்டீரியல் நிறைய இருக்கு. மக்களே நல்லா உஷாரா பார்த்து வாங்குங்க. ஏன் சொல்றேன்னா நிறைய பேர் வந்து போட்டோல காட்டுறது வந்து ஒண்ணா இருக்கும்,
வர சரக்கு வேற மாதிரி இருக்கும். நிறைய பேர் என்கிட்டயே சொல்லுவாங்க ப்ரோ நான் வெளியில பார்த்தேன் ப்ரோ இதே மாதிரிதான் இருந்தது, ஆனா வரும்போது பாத்தீங்கன்னா குவாலிட்டி நிறைய வந்து வித்தியாசங்கள் இருக்கு. நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுக்குறேன். பிளாஸ்டிக்லன்னு போனீங்கன்னா பாலிஎத்திலின், பாலிப்ரோபிலின், ஏபிஎஸ்ல 2 குவாலிட்டி வருது சைனாலே. ஒன்னு வந்து அன்பாலிஷ்னு சொல்லுவான், இன்னொரு பாலிஷ்னு சொல்லுவான். அதுலயே டிஃபரெண்ட் குவாலிட்டிஸ் இருக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாலிகார்பனேட் சொல்லுவாங்க, பிசிபி. இதுல ஹையஸ்ட் மேனிக்கணும். அதுதான் இந்தியால ப்ரொடக்ஷனே கிடையாது. அதெல்லாம் கூட நம்ம கிட்ட கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. போட்டோ பாக்குறதோட நீங்க லைவா சென்னையா இருந்தா வாங்க, வர முடியாதவங்க என்கிட்ட நீங்க சொல்லுங்க, நான் கிளியரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். என்னோட பேச்சு கரெக்டா இருந்தா மட்டும் வாங்குங்க, இல்லன்னா வாங்காதீங்க. ஏன்னா வந்து ரொம்ப ஜெனியூனான பிசினஸ் மேன். நான் சொல்லக்கூடாது, மக்கள் நீங்க ஆதரவு தெரியுங்க. எங்களோட சரக்கு நாங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறது தெளிவா இருந்தாலும் மட்டும் என்கிட்ட நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். நீங்க போட்டோ பார்த்துட்டு கம்பேர் பண்ணாலும் சரி, வந்து பாருங்க. ஏன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இதனோட செல்ல பிள்ளை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இதெல்லாம் நான் சைனால இருந்து இம்போர்ட் பண்றேன். மெட்டல் ஆம்ஸ் வரும். சோ நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஆம்ஸ் தான் வரும். பாருங்க எல்லா கிட்ஸ்லயுமே பாருங்க மெட்டல் ஆம்ஸ் தான் வரும். பாத்தீங்களா, இதுதான் அந்த குவாலிட்டி. இது எப்படி இந்த குவாலிட்டி சொல்றோம்னா, இதெல்லாம் ரொட்டேட்டபிள். சோ ஹெட் ரிமூவபிள், சில ப்ராடக்ட்ல ஹெட் ரிமூவ் பண்ண முடியும். சோ நல்ல குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இம்போர்ட்டட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோம், இம்போர்ட்டட்ல ஒரு சூப்பரான ஃபோம். இதெல்லாம் யூனிக்கான பீஸ், எல்லாரும் வச்சிருக்க மாட்டாங்க. டிசைனருக்குனே பார்த்து நிறைய பண்ணிட்டு இருக்கோம். சோ அதுல ஒரு சில கலெக்ஷன் சொல்றேன். இவ பாருங்க, இதுல 2 வெரைட்டிஸ் ஆஃப் பிளாஸ்டிக் இங்க இருக்கு. இப்ப இதுலயே உங்களுக்கு தெரியும் டிஃபரன்ஸ். சோ மார்க்கெட்ல நிறைய பேர் காட்டுறது இந்த போட்டோ காட்டுவாங்க, கொடுக்குறது இந்த போட்டோவா இருக்கும். சோ அந்த மாதிரி நாங்க பண்ண மாட்டோம். இது தவிர்த்து இன்னொரு குவாலிட்டி நான் இன்புட்டும் போடுறேன், டிஸ்பிளேல போடல, அதுவும் வச்சிருக்கேன். நான் 3 குவாலிட்டிக்குமே ரேட், 3 குவாலிட்டியுமே போட்டோ அனுப்பிச்சு நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். நிறைய பேருக்கு நான் லோ குவாலிட்டி சஜஸ்ட் பண்றது கிடையாது. அப்படி நீங்க கடைக்கு வந்தீங்கன்னா ஓகே வரதா நீங்க எடுத்துக்கலாம். நல்ல குவாலிட்டி வேணும்னா எங்க கடைக்கு நீங்க தாராளமா வரலாம். இதுல பாத்தீங்கன்னா இது வந்து பிபி பிளாஸ்டிக். சோ இது ஒரு வகையான இது ப்ராடக்ட். இது பாத்தீங்கன்னா ஏபிஎஸ் அன்பாலிஷ், சைனால இருந்து நான் இம்போர்ட் பண்றேன். சோ இதோட ஃபியூச்சர்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வெள்ளையா இருக்கு பொம்மை, அதே பொம்மை தான் ப்ரோ அப்படின்றீங்க. இது ஏபிஎஸ். இந்த சைடு இருக்குது ஃபைபர் கிளாஸ். சோ வெரைட்டி வந்து உங்களுக்கு பார்க்கும்போது தெரியாது, ஏன்னா நீங்க இந்த ஃபீல்ட்ல கிடையாது. சோ நீங்க அப்படியே பிளைண்டா பாப்பீங்க, ஐயோ இதே பொம்மை தானே ப்ரோ, அதே பொம்மை தான் உங்களுக்கு தெரியும். ஆனா எங்களுக்கு தான் தெரியும் இது நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. உங்களுக்கு எப்படி இது பண்ணுமோ பண்ணலாம். ஆனா நம்ம அந்த நோக்கம் அது கிடையாது. உண்மையான பொருள் கொடுக்கணும். இது ஏபிஎஸ். பின்னாடி பாருங்க எலக்ட்ரோபிளேட்டட். இது பெயிண்ட் நினைக்காதீங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா வெளியில வந்து பெயிண்டட் கேட்டுட்டு என்ன ப்ரோ கம்மியா இருக்கு, இது எலக்ட்ரோபிளேட்டட். எலக்ட்ரோபிளேட்டட் வந்து டெக்னிக் வேற. இன்னும் இந்தியால வந்து பிபில பண்ணவே முடியல. சோ பாலியத்தின்ல பண்றாங்க, மெட்டல்ல பண்றாங்க, பட் இன்னும் பிபில பண்ணல. அது பிபி குவாலிட்டி. நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா ஏபிஎஸ் குவாலிட்டி தான் வச்சிருப்பாங்க. அதுல என்ன ஃபியூச்சர்ஸ் கேட்டீங்கன்னா, தலை ரிமூவ் பண்ணலாம், ரிஸ்ட் ரிமூவ் பண்ணலாம், சில கை ரிமூவ், கால் ரிமூவ் பண்ணலாம். மல்டி ஃபியூச்சர்ஸ் இருக்கு. இது மாதிரி நிறைய இருக்கு. இங்க கிட்ஸும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இப்ப எலக்ட்ரோபிளேட்டர் எல்லாம் வந்துருச்சு. எலக்ட்ரோபிளேட்டர்னா திருப்பி நான் சொல்றேன், குரோம், இந்த மாதிரி குரோம் கலர்ஸ்ல ஃபுல் மேனிக்கனே இருக்கு. இடம் பார்த்தனால போடாம இருக்கும். சோ இதெல்லாம் வெரைட்டிஸ், இவ்வளவு வெரைட்டிஸ் வச்சிருக்கீங்க. இன்னும் இருக்கு, என்னால டக்குன்னு பேச முடியல, வாய் அடக்கி போகுது. ஏன்னா அவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கு, சொல்லுனா சொல்லிட்டே இருக்கலாம். இது எல்லாமே ஃபைபர் கிளாஸஸ் தான். இது ஃபைபர் கிளாஸ். இது பாத்தீங்கன்னா இம்போர்ட்டட் ஏபிஎஸ். சோ ரெண்டுமே பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனா இதோட குவாலிட்டி வேற, இதோட குவாலிட்டி வேற. சோ இது வந்து ஏபிஎஸ் கிடையாது, இது ஃபைபர் கிளாஸ். இது ஏபிஎஸ் பிளாஸ்டிக். சோ ஏபிஎஸ் பிளாஸ்டிக்னா என்னது? அது ஏபிஎஸ் பிளாஸ்டிக் நம்ம கார் டேஷ்போர்ட்லாம் வரும் பாத்தீங்களா, ஹார்ட் பிளாஸ்டிக் சொல்லுவாங்க. அந்த ஹார்ட் பிளாஸ்டிக்ல மேனிக்யூர் செய்றாங்க. அப்ப பாத்துக்கோங்க டியூரபிலிட்டி எப்படி இருக்குன்னு. ஆனா உடையாதுன்னு சொல்ல மாட்டேன். நீங்க போய் உடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா உடைச்சிடும். எதுனாலும் உடையதான் செய்யும். நம்ம வீட்ல காண்டி ஏதாவது, நம்ம வீட்ல பிரச்சனை இருந்திருக்கும், அந்த பிரச்சனை எல்லாம் அது மேல காட்டாதீங்க. நீங்க உடைக்கணும்னு நினைச்சா உடைக்கலாம், பட் உடையாம இருக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான குவாலிட்டி தான். கண்டிப்பா. ஓகே, சூப்பர். சோ எல்லாமே வெரைட்டிஸ், எல்லா வெரைட்டிஸ் இருக்கு. இன்னும் இருக்கு. எனக்கு இடம் பத்தல, உங்களை காண்டாக்ட் பண்ணா இதெல்லாம் டீடைலா என் கேட்டலாக்ல நிறைய மாடல்ஸ் இருக்கு. சைனால இருந்து எவ்ரி 2 months ஒன்ஸ்க்கு நியூ மாடல் போட்டுட்டு தான் இருக்கும். கஸ்டமர், எங்க ரெகுலர் கஸ்டமர் எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் நிறைய கஸ்டமர் தெரியாதவங்களுக்கு தான் இந்த வீடியோவே நாங்க போடுறோம், ரீச் பண்ணோம். ஏன்னா யூடியூப்ல தான் இப்ப நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. சோ எல்லாமே ஈஸியா பாக்கணும்காண்டி உங்களுக்கு தெளிவா பண்றோம். இன்னும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த சைட்ல நிறைய ஃபைபர் கிளாஸஸும் வச்சிருக்கோம். சோ கலெக்ஷன்ஸ் இது மட்டும் கிடையாது, இன்னும் கலெக்ஷன்ஸ் இருக்கு. சோ வீடியோலயே பார்த்து ஜட்ஜ் பண்ணிடாதீங்க. அதான் எப்படி சொல்றது, நிறைய பேர் இவ்வளவுதானா அப்படின்னு கேட்காதீங்க. இங்கேயே ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு நிக்குது. குடல்ல ஒரு 40 லட்சம் ரூபாய்க்கு சரக்கு இருக்கு. அதனால இப்படி பெருமையா சொல்ல நினைக்காதீங்க. அந்த அளவுக்கு என்னோட உழைப்பு இருக்கு, கஸ்டமருக்கு நல்ல பொருள் தரணும்னு நினைக்கிறோம். இந்த இடத்துல எல்லாமே டிஸ்பிளே வச்சுட்டு காட்டிட்டு அப்புறம் கொடுக்குறது டிஸ்பிளேல இருக்க பொருளா கொடுக்கணும்னு நினைக்கல. நல்லா இருந்தா மட்டும் தான் நாங்க கொடுப்போம்.
ஃப்ரெஷ் பீஸ் தான் மோஸ்ட்லி நாங்க தருவோம். ஓகே ஓகே. சோ அப்போ டைரக்டா வந்து விசிட் பண்ணாங்கன்னா உடனே வாங்கிட்டு போயிடலாம்ல, அந்த அளவுக்கு ரெடி ஸ்டாக். அதாவது அதாவது இம்போர்ட்டட் பீஸ்ல மட்டும் ஏதாவது கலெக்ஷன்ஸ் இல்லைன்னா 1-2 கிடைக்காம இருக்கலாம். மேக்ஸிமம் ஸ்டாக் வச்சுட்டு தான் இருப்போம். ஒரு சில ரேர் பீஸ் வந்து சைனால இருந்து வரதுக்கு லேட் ஆகும். 45 days to 60 days ஆகுது செக்மெண்ட் சில டைம். ஏன்னா அங்க 15 days ப்ரொடக்ஷன் ஆகுது. சோ அதெல்லாம் முடிச்சிட்டு வரதுக்கு 45 days 60 days ஆயிடுது. அந்த மாதிரி பீஸ் ஏதாவது இருந்தா மட்டும் தான் கிடைக்காது. மிச்ச எல்லா பீஸுமே மேக்ஸிமம் ஒரு 400 ஸ்டாக் வச்சுட்டு தான் இருக்கும் இன்வென்டரியில. எப்பயுமே கிடைக்கும். நீங்க எதை பார்த்தா எதை எடுக்கிறதே தெரியாது. இது எடுக்கலாமா இல்ல இது எடுக்கலாமா இது எடுக்கலாமான்னு உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆயிடும். அதுலயே நீங்க குழம்பி போயிடுவீங்க. அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்கு. கண்டிப்பா. இப்போ நீங்க டெலிவரி பண்றீங்களா, எத்தனை நாளுக்குள்ள அந்த டெலிவரி போய் ரீச் ஆகும் சார்? தமிழ்நாடுக்குள்ள இருந்தா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க காலைல 10 மணிக்கு ஆர்டர் கொடுக்குறீங்கன்னா சேம் டே டிஸ்பேச் பண்ணுவோம் சார். சரி. ஏதாவது ரேர் சிச்சுவேஷன், மழை ரொம்ப பெய்யுது இல்ல இங்க ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு, ஏரியால ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அந்த மாதிரி டைம்ல நாங்க எக்ஸ்கியூஸ் சொல்லிடுவோம். ஆனா பேக்கிங் எல்லாம் பண்ணி வச்சிருவோம். ரொம்ப முடியாத பட்சம் எனக்கு ஏதோ உடம்பு சரியில்லை, எங்க வீட்டுல யாருக்கும் உடம்பு சரியில்லைன்னா அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பண்ண முடியாது. அது நான் சொல்லிடுறேன். நானே ஒரு ஹியூமன் பீயிங் தான். தவிர்க்க முடியாத சூழ்நிலை வந்தா ஒரு நாள் தள்ளி போகும். டிரான்ஸ்போர்ட்ல போட்டது வந்து 1 or 2 daysல வந்துரும். இவரு போட்டுட்டாரு, இவர் தெளிவா பேசுறாரு, நம்ம வீட்டுக்கு வந்துரும் நினைக்காதீங்க. நீங்களும் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா அது உடையக்கூடிய பொருள். அதனால நீங்களும் உங்க பொருளை நீங்க பாதுகாக்க, நாங்க எங்க சைடுல இருந்து பக்கா பண்ணாலும் டிரான்ஸ்போர்ட்ல போய் வாங்குற வரையும் நீங்க கொஞ்சம் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் பொருள் உங்களுக்கு நல்லா தேரும். முடிஞ்ச வரையும் நாங்க நல்ல டிரான்ஸ்போர்ட் தான் செலக்ட் பண்றோம். தமிழ்நாடுக்குள்ள வந்தா 1 or 2 daysல மேக்ஸிமம் வந்துரும். அது டிரான்ஸ்போர்ட் டிலே ஆச்சுன்னா டிரான்ஸ்போர்ட்டோட ப்ராப்ளம், நம்ம ப்ராப்ளம் கிடையாது. வெளி ஸ்டேட் வேற ஃபார் எக்ஸாம்பிள் கோவா அந்த மாதிரி எல்லாம் வேணும்னா உங்களுக்கு 4 to 5 days மினிமம் ஆகும். அது டிபெண்ட்ஸ் அப்பான் டிஸ்டன்ஸ் பொறுத்து. நாங்க உங்களுக்கு போட்டதுக்கு அப்புறம் அடுத்த நாள் காலையில உங்களுக்கு ஸ்லிப் அனுப்பிச்சிருவோம். நீங்க அதுல இருந்து நீங்க ஃபாலோ பண்ணி கொரியர் மாதிரி வீட்டுக்கு வரும் நினைச்சிடாதீங்க. ஆமா, இதெல்லாம் பெரிய பொருள். இது நம்ம கொரியர்ல அனுப்ப முடியாது. சோ இதெல்லாம் டிரான்ஸ்போர்ட் தான் அனுப்ப முடியும். ஓகே. ஷாப்போட டைமிங்ஸ் என்ன ப்ரோ? ஷாப்போட டைமிங் பாத்தீங்கன்னா 10 to 8:30. ஓகே. ஆனா 8:30னா 8:30க்கு வராதீங்க. ஏன்னா குடோன் எல்லாம் பக்கத்துல இருக்கு. சப்போஸ் நீங்க எதுவும் வேணும்னு சொன்னீங்கன்னா டக்குன்னு போய் எடுத்துட்டு வரணும். அக்சசபிள் தூரத்துல தான் இருக்கு. இருந்தாலும் நீங்க கொஞ்சம் ஏர்லியரா வந்தீங்கன்னா எல்லா கலெக்ஷனுமே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். கீழே கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதெல்லாம் நீங்க பார்த்து பொறுமையா வாங்கி பொறுமையா பண்ணலாம். வாங்க. இந்த மாதிரி தொங்க விடுற அத ஹேங்கிங் பாடி மேனிக்வின்ஸ், இந்த மாதிரி ஹேங்கிங் டைப்ல நிறைய வெரைட்டிஸ் நம்ம கிட்ட கிடைக்கும். நீங்க உடனே வீட்டுக்கு வந்துட்டனால எங்களால டக்கு அசம்பிள் பண்ண முடியல. அதனால கோச்சிங்காதீங்க. அடுத்த வாட்டி வரும்போது கொஞ்சம் முன்னாடியே சொல்லிட்டு வந்தீங்கன்னா நிறைய எடுத்து வச்சிருப்பேன். எனக்கு கலெக்ஷன் காட்டுற டைம் இல்ல. நீங்களும் டக்குன்னு வந்துட்டீங்க, எனக்கு டக்குனு கஸ்டமர் நிறைய ஆயிட்டாங்க, என்னால ஃபாலோ பண்ண முடியல. இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னோட வாட்ஸ்அப்ல இன்னும் நிறைய இருக்கு. அது நானே பெருமையா சொல்லக்கூடாது. நீங்க பாருங்க, பிடிக்கிற பொருளை கேளுங்க. ரெஸ்பான்ஸ் பக்காவா பண்றேன். பண்ணலன்னா ஒரு ஃபோன் பண்ணுங்க. மேக்சிமம் பண்ணுவோம். பண்ணலன்னா ஒரு ஃபோன் பண்ணுங்க. சண்டே மட்டும் கொஞ்சம் ரிப்ளை லேட்டா வரும். ஏன்னா சண்டே லீவு, நான் தூங்குவோம், கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்பேன். அதனால அன்னைக்கு லிடே ஆகும். ஓகே. சோ மத்தபடி எப்ப வேணாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. எப்ப வேணா கான்டாக்ட் பண்ணுங்க. சொல்லிட்டு 2 மணிக்கு கான்டாக்ட் பண்ணாதீங்க. 10 to 8:30க்குள்ள கான்டாக்ட் பண்ணுங்க. அந்த டைம்ல கான்டாக்ட் பண்ணா உடனே ரிப்ளை கொடு. என்னோட வாட்ஸ்அப்ல அது நாங்க மென்ஷன் பண்ணிருப்போம். நீங்க பார்த்தா தெரியும். ஓகே ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. நீங்க வீடியோ பார்த்துருப்பீங்க. ப்ரோ வந்து நம்மளுக்கு எல்லாமே டீட்டெயிலா சொல்லியிருப்பாரு. இன்னும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா ஸ்கிரீன்ல தெரியுற கான்டாக்ட் நம்பருக்கு வந்து நீங்க கால் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த மேனிக்வின்ஸ் பத்தி எல்லா டீடைல்ஸும் சொல்லிடுவாங்க. ஸோ குடோனும் செப்பரேட்டா இருக்கு. ஸ்டாக் வந்து இங்க வந்து டிஸ்பிளே சிலது வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இது இல்லாம நிறைய வெரைட்டிஸ் வந்து குடோன்ல வச்சிருக்காங்க. அதனால நீங்க டைரக்டா விசிட் பண்ணீங்கன்னா எல்லாமே லைவ்ல பார்த்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாக் வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லாமே ரெடியா தான் இருக்கும். வந்து பர்ச்சேஸ் பண்ற அளவுக்கு தான் இருக்கும். நீங்க டெக்ஸ்டைல் ஷாப்பு, ஷோரூம், போட்டிக்யூ இந்த மாதிரி இது நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு பெஸ்ட் பிரைஸ்ல ஒரு நல்ல குவாலிட்டி வந்து நீங்க மேனிக்வின் வந்து ஸ்ரீ முருகன் கட் பீஸ் மூர்த்தி ஷாப் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 30 இயர்ஸா இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. குவாலிட்டி வந்து காம்ப்ரமைஸ் கிடையாது. நிறைய இது பாத்தீங்கன்னா இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ் தான் நிறைய இருக்கும். அதனால வந்து குவாலிட்டி சூப்பரா இருக்கும். கண்டிப்பா நீங்க நம்பி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வர முடியலன்னா நீங்க வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க. டெலிவரி பண்றாங்க. ஆல் ஓவர் இந்தியா டெலிவரியும் அவைலபிளா இருக்கு. ஸோ கண்டிப்பா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு குவாலிட்டி எப்படி இருக்கு, பிரைசிங் எப்படி இருக்கு எல்லாமே எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் இந்த ஷாப்போட டீடைல்ஸ், லொகேஷன் எல்லாமே நான் கொடுத்துறேன். செக் பண்ணிட்டு ஃபர்தரா ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கால் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. இதோட இந்த வீடியோ தான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் பண்றேன். Till then, bye.